வணக்கம் நேயர்களே. குறவஞ்சி மேகலா பிக்சர்ஸின் குறவஞ்சி படத்தில் சிவாஜி நடிக்க நேர்ந்த விஷயங்களை பற்றி முதலில் பார்க்கலாம். முதலில் இந்த திரைப்படத்தில் எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, ராஜசுலோசனா நடிக்க படம் 5000 அடிகள் வளர்ந்த நிலையில் ஒரு காட்சியில் கடவுளுக்கு கண் இல்லையா என்று ராஜசுலோசனா பேச வேண்டும். இது கடவுளை திட்டுவது போல இருப்பதாக கூறி ராஜசுலோசனா மறுத்துவிட அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னர் சாவித்திரி மாற்றப்பட்டார். படம் பாதி வளர்ந்த நிலையில் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. நடிகர் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட இருந்த பிரச்சனைகளை கருதி ஹைதராபாத்துக்கு சென்று விட்டார்கள். இதனால் படத்தின் படப்பிடிப்பு பாதிக்கவே மேகலா பிக்சர்ஸ் பங்குதாரர்களான கருணாநிதி, PS வீரப்பா, காசிலிங்கம் ஆகிய மூவரும் ஆலோசனை செய்து சிவாஜியை எஸ் ராஜேந்திரனுக்கு பதிலாக நடிக்க வைக்க முடிவு செய்து அவரை போய் பார்த்தார்கள். சிவாஜியோ நண்பர் SSR ஏற்கனவே இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார், இப்போது நான் அவருக்கு பதிலாக நடித்தால் அவர் தவறாக என்னை நினைப்பார் என்றார். அதற்கு கருணாநிதி அவர்கள் அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறவே சிவாஜி அரை மனதுடன் நடிக்க சம்மதித்தார். அதற்கு பின்பு சிவாஜி, மைனாவதி ஜோடியாக நடித்தார்கள். இத்தனைக்கும் சிவாஜி திமுகவில் இருந்து ஒதுங்கியிருந்த நேரம். கட்சி பாகுபாடு பார்க்காமல் நண்பனுக்கு ஏற்பட்ட சிக்கலை மனதில் கொண்டு சிவாஜி பெருந்தன்மையாக நடித்துக் கொடுத்த படம் குறவஞ்சி என்று சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் நாடகம் எழுதும்போது ரிச்சர்ட் பர்பேஜ் என்ற நடிகரை மனதில் வைத்துத்தான் எழுதுவாராம். அதேபோல நான் வசனம் எழுதும் எல்லா படத்திலும் சிவாஜி கணேசன் நடிப்பதாக நினைத்தே வசனம் எழுதுவேன் என்று கருணாநிதி ஒருமுறை கூறியிருந்தார். படத்தின் டைட்டிலில் முதலில் NSKவுக்கு அஞ்சலி என்று காட்டப்பட்டது. சிவாஜி, மைனாவதி, சாவித்திரி மூவரும் இடம்பெறும் பாடல் காட்சியான காதல் கடல் கரையோரமே ஒரே பாடலில் இன்பமும் துன்பமுமாக பாடல் காட்சியை அமைத்திருப்பது புதுமையாக இருந்தது. அரண்மனையில் மன்னர் முன்பு சிவாஜி பேசும் அடுக்குமொழி வசனங்கள் பராசக்தி கோர்ட்ஸின் காட்சியை நினைவுபடுத்தும். கடைசியில் சிவாஜியும் OAK தேவரும் போடும் வாள் சண்டை விறுவிறுப்பானது. 1970-72 ஆண்டுகளின் இடைப்பட்ட காலகட்டத்தில் சேலம் மாநகரில் திரையிடப்பட்ட இந்த படத்தின் மறு வெளியீட்டில் சேலம் ஓரியண்டல் திரையரங்கில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து 20 வாரங்கள் ஓடி வசூலில் மகத்தான சாதனை படைத்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இந்த படத்தை பற்றி நடிகர் திலகம் சிவாஜியின் கருத்து, நானும் கலைஞரும் சில வருடம் பிரிந்து நட்பால் மீண்டும் இணைந்த படம் என்று கூறியிருக்கிறார். இந்த திரைப்படம் தெலுங்கில் வீராதி வீரடு என்ற பெயரில் முடிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது. இந்த படத்தில் இடம்பெற்ற படியளப்பேன் என்று பாராள வந்தவர் என்ற பாடல் காட்சி படமாக்குவதற்காக நெப்டியூன் ஸ்டுடியோவில் செட்டிங் போடப்பட்டது. ஏழ்மையை சித்தரிக்கும் விதமாக ஆங்காங்கே கற்களும் மண்ணும் நிறைந்த குப்பைகள் கொட்டப்பட்டு படப்பிடிப்பு தொடங்க ஆயத்தமான நிலையில் நடிகர் திலகத்துக்கு தனது உடையில் சிறிது மாற்றம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. இயக்குநரை அழைத்து நடிகர் திலகம் விஷயத்தை சொல்ல நடிகர் திலகத்தின் விருப்பம் அறிந்து அவர் சொன்ன பொருளை தேட ஆரம்பித்தார்கள். நேரமானதே தவிர நடிகர் திலகம் சொன்ன மாதிரியான பொருள் கிடைக்கவில்லை. நடிகர் திலகம் கேட்டது கொஞ்சம் கனமான அழுக்கடைந்த கிழிந்த போர்வை. நடிகர் திலகம் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்போது அவருடைய கண்ணில் பட்டது குப்பையில் கிடந்த ஒரு சாக்குப்பை. நடிகர் திலகம் கைகாட்ட உதவியாளர்கள் அதை எடுத்து ஒரு உதறி மேலும் சுத்தம் செய்ய முனைந்தார்கள். நடிகர் திலகம் அவர்களை தடுத்து அந்த சாக்குப்பையை வாங்கி தனது இடுப்பில் கட்டிக்கொண்டார். மேக்கப் உதவியாளர்கள் வந்து சரி செய்தவுடன் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன நடிகர் திலகத்தை பார்த்து அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். எவ்வளவு பெரிய நடிகர் எந்தவித பந்தாவும் இல்லாமல் குப்பையில் கிடந்த சாக்கை எடுத்து உடையாக கட்டிக்கொள்கிறாரே என ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் நடிகர் திலகம். அன்றைய நடிகர் நடிகைகளுக்கும் இன்றைய நடிகர் நடிகைகளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இது. படப்பிடிப்பின் இடைவேளையில் தனது மேக்கப்பை கலைக்காமல் அனைவருடனும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் அன்றைய கலைஞர்கள். இன்று கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட கேரவனில் போய் அமர்ந்து கொள்கிறார்கள் இன்றைய நடிகர்களும் நடிகைகளும். இதுதான் இன்றைய திரையுலகம்.